கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஆகவே இந்த காலை வேளையிலே நன்றி செலுத்திய ஆண்டவருக்கு இந்த நன்றி பாடலை பாடுகிறேன். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே செப்பனியார் 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு செய்தியை நான் கொடுக்கலாம் என்று ஆசைப்பட்டேன். அதில் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். அது ஒரு வாக்குத்தத்த வசனம். அது ஆண்டவர் சொல்ல, நீ மகிழ்ச்சியா இரு, உன் நடுவே கர்த்தர் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர்,
உன்னை சந்தோஷமாக நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க அநேக பேர் சாட்சி, வல்லமையோட சாட்சிகளை சொன்னீங்க. மகிழ்ச்சியாக இருந்தது. கர்த்தருக்கு நன்றி. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும். அறிந்து இருக்கிறோம் போதாது, இன்னும் கூட அறிந்து இருக்க வேண்டும். நானும் கூட இன்னும் இவ்வளவு வயசானாலும் கூட ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டே இருக்கிறேன். என் தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர், என் தேவன் எப்படிப்பட்டவர், அவர் என்னை எப்படியெல்லாம் வழி நடத்துகிறார் என்பதையெல்லாம் நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலே நான் 2 ராஜாக்கள் படித்து முடிக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு நாட்களும் படிக்கும் போது நாம எல்லாரும் தான் படிக்கிறோம். நானும் எத்தனையோ தடவை புஸ்தகங்களை படிக்கிறேன். ஆனால் இந்த இந்த நாளில மீண்டுமாக கடந்த முறை நான் ஒரு செய்தியை கொடுத்தேன். எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியாது. சவுலை குறித்து படித்த போது சவுலின் வீழ்ச்சி என்கிறதான ஒரு தலைப்பின் கீழ் ஒரு செய்தியை கொடுத்தேன். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் எனக்கு எலியாவை குறித்து ஒரு செய்தியை கொடுத்தார். எலியா தீர்க்கதரிசியை நான் படித்துக் கொண்டிருக்கும் போது அவனிடத்திலே காணப்பட்ட விசேஷங்களும் குணங்களும் என்னை அதிகமாக ஆட்கொண்டது. ஆண்டவர் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். அந்த எனக்கு ஆண்டவர் பேசின காரியங்களை உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கொடுக்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆகவே ஆண்டவர் இந்த நாளிலே என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், எலியாவின் தேவன் நம் தேவன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் உன்னுடைய தேவனாக இருக்கிறார். ஆனால் இந்த காலை வழியிலே வேதத்திலே தாவீதின் தேவன், இப்படிப்பட்ட ஊழியர்களின் தேவன், தானியேலின் தேவன், இப்படியெல்லாம் நம்ம ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவன், இப்படியெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த கால வேளையிலே எனக்கு சொன்னார், பல நெருக்கங்கள், பல பிரச்சனைகள், பல கவலைகள் என்னை சூழ்ந்த போது எலியாவை குறித்து நான் படித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், எலியாவின் தேவன் உன்னுடைய தேவனாக இருக்கிறார். ஆகவே என்னுடைய தேவன் உன்னுடைய தேவனாகவும் இருக்கிறார் என்கிற நம் தேவன் என்கிறதான ஒரு தலைப்பின் கீழே இந்த செய்தியை கொடுக்க தேவ ஆவியானவர் என்னை ஏறினபடியினாலே நான் ஒத்தரசோடு கூட இந்த காலவெளியிலே நிற்கிறேன். நீங்கள் கவனமாக இந்த செய்தி எனக்கு தான், வேற யாருக்கும் இல்லாதபடி ஆண்டவரே யார் பேசினாலும் கர்த்தர் பேசுகிறார், இந்த செய்தி எனக்கு தான் என்று சொல்லி கடந்து செல்வீர்கள் என்றால் அது மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும். இந்த செய்திக்கு முன்பதாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். ரொம்ப ஆலயத்துல பாடுகிறது ரொம்ப பிடிக்கும், குதிக்கிறது, தோடிக்கிறது எல்லாம் பிடிக்கும். பிடிக்காத ஒண்ணு நமக்கு செய்தி தான். நம்ம சபையில கல்வாரி மக்கள் அப்படி இல்லை. இந்த ஸ்கூல்ல கூட எல்லா ப்ரோக்ராமும் மாணவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டீச்சிங் பிடிக்காது, கஷ்டமா இருக்கும். ஆனா நம்மை உயர்த்துகிறது, நம்மை உன்னதங்களுக்கு கொண்டு செல்கிறது, நமக்கு பெரிய காரியங்களை செய்வதெல்லாம் கர்த்தருடைய போதனைகள் தான். ஆகவே இந்த கால வேளையிலே எலியாவின் தேவன் நம் தேவன், அவர் எப்படி நமக்கு செயல்படுகிறார் என்று 2-3 காரியங்களை பற்றி பார்க்கிறோம். முதலாவது, அவர் நம்மை வழி நடத்தும் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. வழி நடத்துதல் ரொம்ப அவசியம். நீங்க பார்க்கிறோம், ஆண்டவர் பிறந்த போது சாஸ்திரியரை வழி நடத்தினாங்க. ஒரு நட்சத்திரம் வழி நடத்தினது. அந்த நட்சத்திரம் வழி நடத்தி சென்ற போது ஒழுங்கா போயிட்டே இருந்தாங்க. கொஞ்ச தூரம் போன உடனே குடிசைகள் ஒரு மாதிரி இடம் மாறி இருந்த உடனே அவங்களாவே நினைச்சாங்க, ஐயோ நம்ம சொன்ன ஒரு
வழி நடத்தும் தேவனை நோக்கிதான் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் செல்ல வேண்டும். ஆண்டவர் வழி எப்படியெல்லாம் நடத்துகிறார் என்று நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஆண்டவர் தான் உன்னை வழி நடத்துறது. இந்த உலகத்துல நான் கடந்த உண்மையான நடந்தது. எங்களுக்கு ஒருத்தர் டிரைவர், அவர் ஒரு தம்பி, அவர் முஸ்லிம் தம்பி, நான் ரொம்ப நல்லா பேசுவாரு. ஆனா அவங்களுடைய சித்திய சாதாரண ஒரு வாந்தி பீதின்னு தான் சொன்னாரு. நல்லா நடந்தே ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்களாம். ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் மருந்தை தப்பா கொடுத்துட்டாங்களாம். அதிக டோசேஜ் கொடுத்தாங்களாம். நேரம் மூளைக்கு போய் பாதிச்சு அவங்க ஒரு 3 daysல இறந்துட்டாங்க. 3 லட்சம் கட்டினாங்க. அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு. டாக்டருடைய அஜாக்கிரதையினால மருத்துவமனையில இப்படி நடந்துச்சு. எல்லா இடத்துலயும் அப்படி இல்லை. ஆகவே நீங்க மருத்துவமனைக்கு சென்றாலும் சரி, பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடினாலும் சரி, தொழில் ஆரம்பிச்சாலும் சரி, நீங்க காலையில் எழுந்தாலும் சரி, எது செய்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம், ஆண்டவரே என்னை வழி நடத்துவேன்னு சொன்னா, மனிதர்கள் வழி நடத்தினால் தவறு வரும், நான் வழி நடத்தினால் தவறு வரும், என்னுடைய சுயம் வழி நடத்தினால் தவறு வரும். ஆனால் ஆண்டவர் வழி நடத்தினால் அதனுடைய பாதை பெர்ஃபெக்டாக இருக்கும் என்று பார்க்கிறோம். நிறைய வசனங்கள் இருக்கிறது. இங்கே எலியாவை குறித்து ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு பார்க்கிறேன். இந்த எலியா என்ன போல உங்களை மாதிரி இந்த ரொம்ப ஒரு தீர்க்கதரிசி, காட்டிலே வாழ்ந்து இதெல்லாம் சாப்பிட்டு அவன் ஒரு யோவான்ஸ்தானனை போல வார்க்கச்சையை கட்டி ஏதோ சாப்பிட்டு ஏதோ குளத்துல போயிட்டு அப்படியெல்லாம். ஆனால் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன், ஒரு தீர்க்கதரிசி. அவன் யாருன்னு சொன்னா, அவனை குறித்து நான் பார்க்கும்போது அவன் ஒரு திஸ்பியன் ஊரை சேர்ந்தவன் என்று பார்க்கிறோம். அவனுடைய காரியங்களை குறித்து நான் பார்க்கும்போது இந்த எலியா தீர்க்கதரிசி யெகோவா என் தேவன் என்று அவனுக்கு பேரு. அப்பெல்லாம் பேர் ஒரு அர்த்தத்தோட வைப்பாங்களாம். என்ன சிலர் சொல்லுவாங்க வெள்ளையம்மான்னு பேர் வைப்பாங்க. நான் அடிக்கடி சொல்லுவாங்க அந்த பிள்ளை கட்டக்கரையேன்னு இருக்கும். ஆனா அதை போய் வெள்ளையம்மான்னு வைப்பாங்க. கருப்பம்மான்னு வைப்பாங்க, பிள்ளை வெள்ளவெளியேன்னு இருக்கும். அப்படித்தானே சமாதானம் பேர் வைப்பாங்க. எல்லா சண்டைக்கும் குடும்பத்துல அந்த பொண்ணுதான் காரணமா இருக்கும். ஆனா அந்த காலத்துல பேரு கரெக்டா வச்சா அதுக்கு ஏற்றபடியே நடப்பாங்க. எலியாவுக்கு பேரு யெகோவா என் தேவன் சொல்லி அவங்க பெற்றோர்கள் பேர் வச்சாங்க. அவன் கிமு 910 ஆண்டவர் முன்பதாக வாழ்ந்த ஒரு மனிதன். அவன் கீழையாத் என்னும் ஊரில், அவன் திஸ்பி என்னும் ஊர்ல இருந்தான். அதனால அவன் கீழையாத் ஊரான், திஸ்பி ஊரான் என்று அவன் எல்லாம் சொல்வார்கள். அது மட்டும் அவன் இருக்கும்போது 2 ராஜ்யம் பிரிந்து விட்டது. நான் படிச்சுட்டே இருக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். நீங்க நான் கொஞ்சம் சரித்திரம் அந்த கதைகள்லாம் ரொம்ப படிச்சு எத்தனையோ தடவை படிச்சிருக்கிறேன். அது சாலமோனுக்கு அப்புறம் 2ஆவது பிரிந்து விட்டது. இஸ்ரேல் யூதா என்று பிரிஞ்சிருச்சு. அதை ரெகபயாமும் எரபயாம் அப்படியாக 2 பேரும் ஆழ்ந்தாங்க. அப்பெல்லாம் அவங்க வாழ்ந்து அவங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்க. அதன் பிறகு இஸ்ரேல் தேசத்துல ஆகாப் என்கிற ஒரு ராஜா வந்தார். அப்போ யூதாவுல யோசபாத் என்கிற ராஜா இருந்தார். இந்த ஆகாப் என்கிற ராஜாவுக்கு தான் இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் இவனுடைய தவறுகளை. யோசபாத் நல்ல மாதிரியாக இருந்தான். அந்த ஆகாப் மிகவும் பொல்லாதவனா எப்படி எல்லாம் இருக்கிறான். அப்போ அவனுக்கு இந்த எலியா தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவர் சொல்கிற காரியங்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறான். ஆனால் அது அவனுக்கு பிடிக்கல. அப்போ அவனுக்கு பிடிக்கல உடனே தீர்க்கதரிசியை கொல்லுறதுக்கு அவன் முயற்சி பண்ணான். அவனுடைய மனைவி பேர் எசபெல். யாருமே எசபெல்னு பேரே வைக்க கூடாது. நீங்க வச்சுதான் தப்பு கிடையாது. ஆனா எனக்கு தெரியுமா, அது அவ்வளவு மாதிரி பெண்கள்ல மோசமான ஒரு பொம்பளை பைபிளே பார்க்க முடியாது. நிறைய பெண்கள் அதுல உண்டு. ஆனா அவனுடைய மனைவியும் பொல்லாத ஒரு மனைவி பேச்சை கேட்டு 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 ரொம்ப பொல்லாத பண்ணின ஒரு ராஜா தான் இந்த ஆகாப் ராஜா. அப்போ இவனுக்கு விரோதமா இவன் தீர்க்க தரிசனம் விரோதமா இல்ல. எப்ப நீ கர்த்தர் இப்படி சொல்றாரு, நீ இப்படி பாக்கல கும்பிடுற, நீ இதை செய்யற அதை செய்யற, இதை விட்டுன்னு சொல்லும் போது திருந்த மாட்டேன். நிறைய ராஜாக்கள் திருந்துவாங்க. ஆனா இவனுக்கு கோவம் வரும். உடனே இவங்க 2 பேரும் எலியாவை உன்னை கொண்டு போடுவேன், உன்னை தலையெழுப்புன்னு சொல்லும் போது எலியா அவனுக்கு பயந்து ஓடுகிறான். அவனுக்கு வழி தெரியாம ஓடுகிறான். அப்பொழுது ஆண்டவர் எலியாவை அருமையாக வழி நடத்துகிறார். அதான் நம்ம பார்க்கிறது. நிறைய வசனங்கள் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தினார். ஆண்டவருடைய வனாந்தரத்துல ஆண்டவர் வழி நடத்தினார். ஏசாயா 43:19 போடுகிறோம். கர்த்தருடைய வழி செம்மையானது. ஓசியா 14:9 குறித்துக் கொள்ளலாம். தேவனுடைய வழி நீதியும் சத்தியமாய் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 15:3. அது மாத்திரமல்ல, தேவனுடைய வழி கடல்ல கூட இருக்குது. சங்கீதம் 77:19 எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கடல்ல விழுந்துட்டா கூட ஆண்டவர் வழி நடத்துறாரு. கடல்ல கூட வழி நடத்துவாரா? கடல்ல கூட வழி நடத்துவாரா? என் கஷ்டத்துல கூட நடத்துவாரா? என் வேலையில கூட நடத்துவாரா?
2ஆம் அதிகாரம். நீ இடத்தை விட்டு நீ திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளை இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து இவன் தவிக்கிறான். ஆண்டவரே நான் என்ன செய்ய, இப்படி எப்படி பஞ்சம் வரும்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். ஏன்னா மழையும் பெய்யாது, நான் எங்கேயும் போய் இருக்க முடியாது, என்ன செய்யறதுன்னு சொல்ல முடியும், கஷ்டம். இவன் வந்து துரத்துறான் பிராணனுக்காக. அப்போ இவன் என்ன செய்யலாம், எங்க போன்னு சொல்லுவான். ஆண்டவர் அருமையாக அவனை வழி நடத்துகிறார். எப்பா நீ பயப்படாத, நீ என்ன செய்ய, கேரித்த ஆற்றுக்கிட்ட போய் இரு, அங்க போ, என்ன செய்யணும், யார் சோறு தருவாங்க, நம்ம எத்தனை கேள்வி கேட்போம். அம்மா நீ இந்த இடத்துக்கு போனா நான் கேட்போம். அங்க போனா அங்க ஹோட்டல் இருக்கா, அங்க வந்து டாய்லெட் வசதி இருக்கா, அங்க தண்ணி இருக்கா, எத்தனை கேள்வி நம்ம கேட்கணும். ஒண்ணும் கேட்கல, சரியா உடனே போனா நம்பி அந்த இடத்துக்கு வழி ஆண்டவர் அருமையா வழி நடத்தினாரு. ஆனா ஆண்டவருடைய பேச்ச கேட்டு போனா அது எப்பவுமே பெர்ஃபெக்டா இருக்கும். அவன் போனா அங்க பாருங்க, ஆத்துல தண்ணி கேரித்தாக்க நல்ல தண்ணி, நம்ம ஒரு மேல எதுவும் மாசு கலக்காது, அப்பெல்லாம் சுத்தமான தண்ணி. அது நிழல், நிறைய மரங்கள், அழகா நல்ல ஏர் கண்டிஷன் மாதிரி படுத்துக்கிட்டான். அங்க பாருங்க காக்கா அடிக்கடி இது பாஸ்டர் பிரசங்கம் பண்ணியிருக்காரு. காக்கா வந்து குடுக்காது, குடுக்கிட்டு போற காக்கா. ஆனா இது ரட்சிக்கப்பட்ட காக்கா. ரட்சிக்கப்பட்ட காக்கா எல்லாருக்கும் கொடுக்கும். ஹல்லேலூயா. கொடுத்துதான் சாப்பிடும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியும். ரட்சிக்கப்பட்ட காக்காவுடைய சுடமே மாறும், வித்தியாசமா இருக்கும். ஆனா இந்த ரட்சிக்கப்பட்ட காக்கா வந்து காலையில அப்பமும் இறைச்சிமா. அது முதல்ல எனக்கு தெரியாது, பாஸ்டர் சர்மன் தான் வறுத்த கறி பரோட்டா, அது வந்து வாயில போனவர்தான் தெரியுது. அவங்களுடைய சாப்பாடே பிரெட்டும் ஒரு கறி துண்டு தான், அதுதான் அவங்களுடைய நம்ம மாதிரி சோறு எல்லாம் இருக்காது. அந்த மாதிரி சாப்பாடு தான் ஒரு ஏரியா பிடிக்கும். அதை கொண்டு வந்து காலையிலும் கொடுக்குது, மாலையில டின்னர் கொடுக்குது. இப்படியாக அவங்க அருமையாக வழி நடத்துகிறது. அருமையானவர்களே, கர்த்தர் வழி நடத்தினார்னு சொன்னா அதுல எந்த விதமான சறுக்கல் இருக்காது, கோணல் இருக்காது, சரியா இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில நீ தொழில் தொடங்கதா இருக்கலாம், நீ உன்னுடைய வேற பிரச்சனைகளா இருக்கலாம், நீ ஆஸ்பத்திரி போகும்போது கூட ஆண்டவருடைய வழி நடத்துறதுக்காக இப்பெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் இந்த மருந்து சாப்பிட்டப்ப, இருமல் மருந்து சாப்பிட்டா எத்தனை பிள்ளைங்க இறந்து போச்சு, அப்போ மருந்து சரியில்லைங்க. அப்ப எல்லாமே ஜெபிச்சு சாப்பாடு, ஒரு சாப்பாடு சாப்பிட்டாரு. எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பாண்டிச்சேரிக்கு போன் பண்றாரு, அவர் அவசரமா சாப்பிட்டாரே என்னமோ, என்ன மாதிரி நான் கூட படப்பட சாப்பிடுவோம். அவர் சாப்பிட்ட அந்த எலும்பு குத்திடுச்சான், குத்திட்டு உயிர் போற மாதிரி ஆயிடுச்சான். அப்புறம் பாண்டிச்சேரியில ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்ல போய் அவரை அட்மிட் பண்ணி அந்த எலும்பெல்லாம் எடுத்துட்டாங்க. அருமையானவர்களே, எப்ப என்ன நடக்கும் தெரியாத உலகத்தில் வாழ்கிறோம். ஆண்டவருடைய வழி நடத்தல் உன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கைக்கு, உன்னுடைய வாழ்க்கைக்கு, உன்னுடைய கஷ்டங்களில, உன்னுடைய கவலைகளில, உன்னுடைய வியாதியில ஒவ்வொருத்தையா போய் கேட்காத. ஏசப்பா எனக்கு வழி காட்டுங்க, வழி தெரியாது, பாதை தெரியல, வழி தெரியல, எங்க போகணும் தெரியல, யாருக்கையாவது கேட்டா தப்பாயிடும். ஒரு சின்ன நீதி கதைகளை கூட நான் படிச்சேன், நேற்று தான் படிச்சேன். அப்ப பார்க்கும்போது ஒரு 2 குருவிகள் கிளிகள் குட்டம் அந்த முட்டை போட்டு வைக்குது. ஆனா அங்க பார்த்தா அந்த முட்டையெல்லாம் காணும். என்ன பண்ணுது, கீழே ஒரு பொந்துல ஒரு பாம்பு இருக்குது. அது வந்து குஞ்சு பொரிச்சதையும் சாப்பிட்டுட்டு முட்டையும் சாப்பிட்டுச்சு. அடுத்த முறையும் முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும் போது அதே அந்த பாம்பு சாப்பிட்டு போயிருது. ரொம்ப கவலையா இருந்துதான். அப்போ ஒரு நாள் அந்த வழியில கீரிப்பிள்ளை வந்து எப்பவுமே பாம்புக்கு எதிரி தானே. இவங்களாவே யோசனை செய்யறாங்க, யார்கிட்ட கேட்கறது, கீரி இதுக்கு வேற எதிர்த்து சொல்ல முடியாது, கீரிப்பிள்ளைதான் பாம்பை கொள்ளும். சரி, கீரிப்பிள்ளை போய் இந்த கதையை சொன்னாங்களாம். அது உடனே உதவி செய்யறதுன்னு சொல்லி வழி கேட்டாங்களாம். எப்படி இது, என்ன வழி, கீரி பிள்ளையாரே சொல்லுங்க அப்படின்னா. கீரி சொல்லிச்சான், நான் வரேன், மீனை பிடிச்சுட்டாங்க, அது போய் ஆற்றுல மீனை பிடிச்சு கொடுத்துதான். அது வந்து லைனா ஒண்ணுன்னா வச்சு கடைசியா இந்த நரி அந்த கீரி பிள்ளையுடைய இடத்துக்கிட்ட வச்சு அதுல இருந்து பாம்பு வரைக்கும் வச்சிருக்கான். அது ஒண்ணுன்னா சாப்பிட்டு இங்க வந்தது. அதுக்கு இடம் தெரியணும்ல, இடம் தெரியாததுனால இப்படி செய்தது. அது செய்து வந்த உடனே பாம்பு கூட்டுக்கிட்ட வந்த உடனே அந்த மீன் வந்து கடைசியா இருக்குது. அந்த தின்னு சாப்பிட்டுட்டு கீழே பாக்குது. இதுல பொந்துல என்ன இருக்கு, பாம்பு இப்படி பிறண்ட உடனே பாம்பு உசுன்னு வந்துதான். கீழ்பிள்ளை நாங்க இந்த இதுல உண்மையாவே நான் பார்த்தேன். அப்பெல்லாம் இந்த இடத்துல பாம்பு எல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா கீழ்பிள்ளை பாம்பு கூட சண்டை போட்டுதான் நான் பார்த்தேன். பாம்பு தோற்று போச்சு, கீழ்பிள்ளை தான் ஜெயிச்சு. அதுக்கு பாம்பு கிட்ட அவ்வளவு சக்தியா போடுது. அதே மாதிரி அத சண்டை போட்டு அந்த பாம்பை கொண்டுச்சான். அப்போ பாம்பு பண்ண உடனே இது ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சா. 2 பறவைகளும் வந்து
வணங்கி நன்றி செலுத்தான். கடவுளே, நீதான் என் கடவுள் மாதிரி வழிகாட்டுன, நீ ரொம்ப நன்றி அப்படின்னுச்சான். ஆனா அது என்ன பண்ணுச்சான், கொஞ்ச நேரத்துல ரெண்டையும் அடிச்சு என்ன பண்ணுச்சு, சாப்பிட்டுச்சு. அதனாலதான் மனிதர்களுடைய வழி, தெரியாதவங்கள்ட்ட வழி சொல்றது கேட்கறது நல்லதுதான், கேளுங்க, கேட்கறத கத்துக்கு வைங்க. ஆண்டவரே, இத்தனை காரியங்களை இப்ப சொல்லியிருக்காங்க, இந்தந்த வழிகளை எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, அதுல எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப் போட்டு போறோம். அது கூட சில நேரத்துல தப்பா போகுது. ஆண்டவர்கிட்ட வழிகாட்டணும். வழிகாட்டும் தேவன் எலியாவுக்கு வழிகாட்டினார். அவனை அதிசயமாக அவனுடைய பசியில இப்போ கேரிக்காரன்ல போ, உனக்கு உதவி செய்யறேன்னு சொன்னார். அவன் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவான், எனக்கு அண்ணனா இருப்பான் பொழுது. நான் கூட சொல்லுவேன், நான் தான் ஊழியம் செய்யறேன், நான் தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். ஆனா ஒரு நாள் நான் பார்த்தேன், வட இந்தியாவில என்னோட நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அடி உத நிறைய பண்றாங்க. நானும் தான் கொஞ்சம் தான், நாங்களும் நல்லபடியா இருக்கிறோம். அது மாதிரி இந்த எலியாவும் ஆண்டவர்கிட்ட நான் ஒருத்தன் தான் முழங்கால் பாகாலுக்கு முழங்கால் பண்ணிடாதான் இருக்கு. ஆண்டவர் சொன்னாராம், இப்ப விளையாடல இருக்கிற வசனங்கள் என்ன சொல்ற, நீ இல்லப்பா 7000 பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி, நீ மட்டுமே நினைச்சு பெருமைப்படாதுங்கிறாராம். அதுமாதிரி உள்ள இது வந்திருக்கிற நீ நானும் இதுக்கு நான் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கஷ்டப்படுறேன், எனக்கு தான் வியாதி வருது, எனக்கு தான் நோய் வருது, எனக்கு தான் இப்படி பிரச்சனை சொல்லாத. ஒன்ன மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இந்த கால வேலையில சொல்றது, எந்த பிரச்சனை எந்த காரியம் எதுவானாலும் வழி நடத்துகிற தேவன் என் கூட இருக்கிறார், என் நடுவுல இருக்கிறார். செப்பனியா சொல்லுகிறான், உன்னை வழி நடத்துகிற, நீ எதுக்கு செய்யணும் ஆண்டவரே, எனக்கு போலாமா, இது செய்யலாமா, இது கூடாதா, கூடுமா என்று சொல்லி ஜெபிக்கிற பழக்கம் இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு நம்ம செய்யற மக்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அவனை அருமையா கேட்கிறாங்க. நீங்க கேட்கிறீங்களா உங்க பிள்ளைகள் வாழ்க்கைக்காக? காலையில எதிர்த்து ஜெபிக்கிறீங்களா? நீங்க பிள்ளைகளை ஆடைக்கு கூட்டிட்டு வரீங்களா? இந்த பிள்ளைகளை பக்தியில வளர்த்துறீங்களா? அப்படியெல்லாம் வளர்த்துனாதான் அது நல்லா இருக்கும். நீ இஷ்டம் போல விட்டுட்டு இஷ்டம் போல வளர்த்துட்டு உன் மனம் போல நடந்துட்டு கர்த்தர் என் பிள்ளைல, கர்த்தர் என்ன நடத்தல, கர்த்தர் என்ன கஷ்டம் கொடுத்தாருன்னு சொன்னா அது உன் காரியம் தான். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆகவே ஆண்டவர் அவனை அருமையாக நடத்தினார். அதன் பிறகு பாருங்க 40 அதன் பிறகு வற்றி போச்சு. ஆண்டவருடைய வழி நடத்தல் ஒரே விதமா இருக்காது, மாறி மாறி இருக்கும். நம்ம நினைக்கிறோம் ஒரே விதமா இருக்கும். இப்போ நாங்க அதுக்கு நாங்க சாட்சி. நாங்க வெளிநாடுகளுக்கு இப்ப ரொம்ப வருஷம் நாங்க கொரோனா இருந்து போகல. ஆனா நாங்க ஒவ்வொரு வருடமும் அமெரிக்காவுக்கு செல்லும் போது ஒரு வீட்டுல எங்களை நல்லா கவனிப்பாங்க, ஒரு சர்ச்சு நல்லா கவனிக்கும். ஆனா அடுத்த வருஷம் போகும்போது, சாரி பாஸ்டர், இந்த தடவை எங்களுக்கு நிலைமை சரியில்லை, இல்ல எங்களுக்கு இப்படி பிரச்சனை, நீங்க இந்த வருஷம் நீங்க வர வேண்டாம், நீங்க நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். பாப்பா ஆண்டு வழி நடத்துறது வித்தியாசமா இருக்கும். அப்ப நாங்க சாண்டியாகோல போனோம். சாண்டியாகோ எங்களுக்கு ஒரு பாஸ்டர் வர சொன்னார். சொல்லிட்டு நாங்க டிக்கெட் எல்லாம் போட்டோம். போட்ட பிறகுதான் போடுவோம். ஆனா அவருக்கு கேட்கும் போது அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் தான் எங்களை வழி நடத்தினாரு, நல்லது உணர்ந்த ஆண்டவர் வழி நடத்தி தான் போனோம். அப்ப அவர் சொன்னாரு, டாக்டர் பி, யாருமே தங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லை, நாங்களும் ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கிறோம். அவங்க எல்லாம் சும்மா நம்ம கார்ல படுத்துக்கிறேன்னா கூட ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நல்ல சரியானபடி ஒரு ரூம் கொடுத்து நல்லா வச்சாதான் சேர்த்துப்பாங்க. அப்ப அவர் சொன்னாரு, இருந்தாலும் என்ன செய்ய தெரியல, அவங்களுக்கு கனவு நிறைய இல்லை. ஒரு ஹோட்டல் புக் பண்ணி அதுல 7 நாள் வச்சிருக்கிறது, அதுக்கு ஒரு 500 டாலர் மேல 1000 டாலர். அவங்க சின்ன ஒரு சபை தான் நம்ம மாதிரி. அப்போ அவர் சொன்ன உடனே நாங்க ரொம்ப ஆண்டவருடைய வழி நடத்துறதுக்காக நானும் பாஸ்டர் ரொம்ப சிரிச்சோம். ஆண்டவரே, உங்களுடைய வழி நடத்துறதுபடிதான் நாங்க வந்தோம், நீங்க வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவர் அனௌன்ஸ் பண்றாராம். இப்படி இந்தியால இருந்து ஒரு ஊழியக்காரர் வராரு, அவரும் அவங்க மனைவி வராங்க. அவங்களுக்கு தங்க மட்டும் நீங்க இடம் கொடுத்தா போதும், யாராவது வீட்டுல இடம் இருக்காங்கன்னா ஒருத்தருமே கை தூக்கலையும். நம்மள இப்ப நாம நீங்க யாராவது ஒருத்தர் தங்குங்கன்னா வசதி இருக்காது. அவருக்கு கடைசியா முடியும் போது திருப்பி சொன்னாரா, இன்னொரு தடவை அனௌன்ஸ் பண்ணி யாராவது போதகரை தங்க வைக்க இடம் இருக்குதா சொல்லும்போது ஒரு ஃபேமிலி கை தூக்கிச்சான். யாருன்னு பார்த்தா அவங்க முதல் முறையா அந்த ஊர்ல வீடு வாங்கிட்டு முதல் முறையா அவங்க வந்திருக்காங்க. இந்த சபைக்கு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு பேப்டிஸ்ட் சர்ச் இருக்குன்னு கேள்விப்பட்டு வந்திருக்காங்க. அட்டன் பண்ணிருக்காங்க. முதல்ல அவங்க சொல்லும்போது ஒய்ஃப்கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் அவங்க செய்வாங்க. நம்மள மாதிரி இல்லை, பாஸ்டர் என்ன கன்சல்ட் பண்ணி செய்யணும்னு நினைப்பேன். ஆனா அப்படி நல்லதுதான், அவரோட ஆவியானவர்களா நடக்கும். அவங்க கேட்டுதான் செய்வாங்க. ஒய்ஃப்கிட்ட வெளியே கூட்டிட்டு போய் கேட்டுருக்காங்க. அவங்களும் ஒத்துக்கிட்டாங்களா, பிள்ளைங்களும் ஒத்துக்கிட்டாங்களா. அவங்க அப்பதான் முதல் முறை அந்த வீடு வாங்கி வந்திருக்கிறாங்க. அவங்க கை தூக்கி எங்க வீட்டுல ஒரு வாரம் இல்ல, எவ்வளவு மாசம்னாலும் அவங்க இருக்கலாம்,
அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வழி நடத்தல நான் அந்த இடத்துல கண்டேன். அது ஏன் சொன்னா, அதன் பிறகு நாங்க 3 முறை உங்க வீட்டுல போய் தங்கியிருக்கோம். வீடுனா அந்த மாதிரி வீடு நீங்க கூட கட்ட முடியாது. இந்த தெருவுல இருந்து அந்த தெருவுல ஒரு வீடு 5 ரூம், மேல 5 கீழே 5. அவங்க எனக்கு வீடை விட்டு போயிருவாங்க. நான் ஓடி ஓடி ஒவ்வொரு ரூமா பார்ப்பேன். அங்க கூட்ட மாட்டாங்க. ஒண்ணு நகை இருக்காது, பணம் இருக்காது, கதவெல்லாம் திறந்தா இருக்கும். கட்டில் பீரோ நம்ம எடுத்துட்டு போக முடியாது வெள்ளக்காரங்களுக்கு. அப்படி ஆண்டவர் அற்புதமா எங்களை வழி நடத்தினார். அதன் பிறகு நிறைய காரியங்கள் அங்க நடந்தது. நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, நம்ம முழங்கால நின்று ஜெபிக்கும் போது, ஆண்டவரை தேடும் போது, நட்சத்திரத்தை பின்பற்றும் போது, வசனங்கள் அவரை பின்பற்றும் போது நமக்கு வழி ஆண்டவர் அதிகா காட்டுவார். இந்த எலியாவுக்கு அவ்வளவுதான், தண்ணி தீர்ந்து போச்சு, வற்றி போச்சு, மழை வராதுன்னு சொல்லிட்டாங்க, மழையே பெய்யாதுன்னு சொல்லி பஞ்சம். ஒரு மழை பெய்யாதுன்னா எப்படி இருக்கும், தண்ணி இல்லைன்னா அப்ப எங்க போகிறதுன்னு தவிக்கிறாரு எலியா. அதெல்லாம் போடல, ஐயோ காரணமும் வரல, தண்ணி இல்லை அப்படின்னா. அப்போ சொல்றாரு பாருங்க, வசனம் 17:9 வாசிக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சாரிபாத் என்கிற ஊருக்கு ஓடிப்போ, அங்க ஒரு விதவையை நான் ஆயத்தப்படுத்துகிறேன் அப்படின்னு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழி நடத்தல் எவ்வளவு அருமையா இருக்குது. இங்க வனாந்தரத்துல போ, ஆற்றண்டையில போன்னு முதல் சொன்னார். 2வது எலியாவை வழி நடத்தினார், நீ போ, கதை உங்களுக்கு தெரியும். சாரிபாத் போனாங்க, ஒரு விதவையும் பஞ்சம், சாப்பாடு இல்ல, மக்கள் எல்லாம் சாகுறாங்க பஞ்சத்துல. அப்படி இருக்கிற நேரத்துல இவர் போய் அந்த விதவிட்ட சொல்றாரு, எனக்கு பசியா இருக்கு, ஒரு அடை சுட்டு கொடு அப்படின்னாரு, சப்பாத்தி. அப்போ அவ சொல்றா, ஐயா நல்லவங்க, எங்களுக்கு கொஞ்சோண்டு மாவு எண்ணெய் தான் இருக்கு, நானும் என் பையனும் சாப்பிட்டு நீங்க செத்து போயிடும், அவ்வளவுதான் இருக்குது, எனக்கு ஒண்ணும் இல்லையா அப்படிங்கிறார். ஆனா இந்த ஊழியர் சொல்றாரு, நீ முதலாவது அதை எனக்கு கொடு அப்படிங்கிறாரு. நாங்க அவங்க சொன்னா இப்படி சொல்லுவாங்க, இறக்கம் இல்லாத பாஸ்டர்மா, என்கிட்ட இருக்கிறதே 5 ரூபாய்க்கிறேன், அதை எனக்கு கொடுத்துட்டு நீ சும்மா இருக்குது, இதெல்லாம் என்ன ஊழியம் செய்யுதுன்னு கேட்பீங்க. ஆனா அந்த அம்மா கேட்கல. சரி, நம்ம தான் சாப்பிட போறோமே, அதுக்கு இந்த ஊழியக்காரர் கொடுத்துட்டு செத்து போயிடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுது, அதை கொடுத்துருச்சு. கொடுத்த உடனே அதை என்ன பண்ணலாம், வாங்கி அவ சுட 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 எண்ணெயும் குறையில, மாவும் குறையில, பஞ்சத்தீர் வரைக்கும். அந்த பாட்டுலாம் தெரியும், ஏரியாவுக்கு பஞ்சத்தீர் வரைக்கும் அந்த விதவை வீட்டுல எண்ணெய் குறையில, மாவும் குறையில. ஆண்டவருடைய பிள்ளைங்க, நீங்க ஆண்டவரை பின்பற்ற உங்க வீட்டுல பஞ்சமே இருக்காது, உங்க வீட்டுல பட்டினியே இருக்காது. ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும், ஒரு சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிட. ஹல்லேலூயா. நாங்க ஏழ்மையா போனோம், வருத்தத்துல போனோம், கஷ்டத்துல போனோம், வாழ்ந்து கெட்டு போனோம், எல்லாரும் கைவிடப்பட்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். இந்த நாள் வரைக்கும் எங்க பிள்ளைங்களோ நாங்களும் அவங்களுக்காக இறந்து தெரியல. ஹல்லேலூயா. அந்த வசனங்களை எல்லாம் நீங்க நினைக்கணும். அதெல்லாம் சிலர் சொல்லுவாங்க, நான் நம்பவே மாட்டேன், கர்த்தர் உண்மையா தேடுறவங்கள அவர் வாழாக்காமல் தரையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் நீங்க நம்பணும். ஆண்டவருடைய வழி நடத்துறதுக்கு காத்திருக்கணும். நீங்க இஷ்டமா நடந்துட்டு, இஷ்டமா தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு கஷ்டம் சொன்னா அது ஓம்பாடுதான். ஆகவே 2வது ஒரு காரியத்தை சொல்றேன். 3வதும் நீங்க பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். இது முடிஞ்ச உடனே அவனுக்கு அந்த எசபெலினை கொன்று, பாகாத்திற்கு தரிசிய விஷயத்துல கொன்று, நாளைக்கு உன் தலை இருக்காது அப்படிங்கிறான். இவன் ஓடியே போறான், ஓடியே போய் டயர்ட் ஆயிட்டான். ஐயோ, என்ன இந்த ராஜா கொண்டாடி கொண்டு போடும், நான் என்ன செய்யன்னு சொல்லி சூர செடிக்கு கீழே போய் உட்கார்ந்து இருக்கிறான். அப்போ தேவதூதன், எலியாவே உனக்கு என்ன வேலை, இதெல்லாம் நீங்க புடிச்சு வச்சுக்கோங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல 6, 7 இந்த வசனங்களை எல்லாம் நீங்க போய் படித்துக் கொள்ளுங்க. அப்போ உனக்கு என்ன வேலைப்பா அப்படின்னு கேட்கும்போது ஒண்ணும் சொல்லல. அப்பதான் எலியா என்ன சொல்றா, தேவதூதன் வந்து அப்பமும் தண்ணீரும் கொடுக்கிறான். ஹல்லேலூயா. எப்படியா எலியா வழி நடத்தினார். இதைதான் நான் படிச்சேன். நான் படிக்கும் போது என்னுடைய தேவன் எப்படி ஒரு ஊழியக்காரன், நீங்க ஊழியக்காரன், ஆண்டு சொல்ல நம்ம எல்லாருமே ராஜாக்களும் தீர்க்கதரிசிகள் தான். ஒரு பாஸ்டமா பாஸ்டர் மட்டும் இல்ல, அவரோட பிரித்து எடுக்க ஊழியத்துக்கு பிரித்து எடுக்கப்பட்டால எல்லா காரியங்களையும் கொடுக்குறார். உனக்கு வந்து இயற்கை உதவி செய்யும், உனக்கு ஒரு விதவை உதவி செய்வாங்க, உனக்கு ஒரு தேவதூதன் உதவி செய்வான். ஆண்டவர் மட்டும் தேவதூதன் வச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு வாசிக்க நேரம் 1ஆம் அதிகாரத்துக்கு போய் வாசிங்கன்னா, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேங்கிறாரு. நம்ம வணங்குற ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் இன்னார் என்று அறிந்திருக்கணும். அப்படி இருந்தேன்னு சொன்னா நீ சோர்ந்து போக மாட்டாரு, கஷ்டப்பட மாட்டேன். தேவன் வழி நடத்துவார். ஒரே பாதையில நடத்த மாட்டாரு, 3 விதமா நடத்தினாரு. ஒரு சமயம் காக்கா கொடுத்தது, ஒரு சமயம் விதவை கொடுத்தது, ஒரு சமயம் தேவதூதன் கொடுத்தார். இப்படியாக வழி நடத்தினார். வழி நடத்தும் தேவன். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, கஷ்டங்களோடு கவலைகளோடு பிள்ளைங்க சரியில்லை, அப்படி இல்லை, இப்படி வருமானம் இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, பயப்படாத. ஆண்டவர் உன்னை வழி நடத்துவார். வழி நடத்துகிற தேவன், காகங்களை கொண்டு போஷிக்கிற தேவன், தேவதூதர்களை கொண்டு போஷிக்கிற தேவன்.
ஆண்டவர் உன்னையும் விதவையை கொண்டு போஷிக்கிற தேவன் உங்களை வழி நடத்துவார். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் வல்லமையின் தேவன். ஆண்டவர் வல்லமையின் தேவன். அது தலைவலிக்கு மட்டும்தான் வல்லமை இல்லை. பெரிய வியாதியா இருந்தாலும், கேன்சர் வியாதியா இருந்தாலும் வல்லமை அது வாங்கையில என் கையில தான் இருக்கு. நம்ம ஆண்டவர் வல்லமையின் தேவன். நம்ம அவருடைய நாமம், அவர் அதிசயமானவர், வல்லமை உள்ளவர். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள பிதான்னு சொல்லி ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் அவருடைய பிறப்பை பத்தி பார்ப்பாரு. வல்லமை உள்ள தேவன் நம்ம ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நீங்க சில நேரத்துல சோர்ந்து போகும்போது ஆண்டவரை நான் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். தானியேல சிங்கக்கவியில போட்டார், அனுமதிச்சார். ஆனா திருப்பி கடிக்காத படிக்கும் அந்த சிங்கங்களின் வாயை கட்டி அனுமதிக்கிறார். வல்லமை உள்ளவர். தீயில சாத்தராக் மேஷாக போட்டாரு, அதுக்கு அனுமதிக்கிறார். அப்புறம் அது எரியாத படிக்கு ஆண்டவர் தேவதூதர்களோட அவரோடு உலாவி பார்க்கிறார். வல்லமை உள்ளவர். இப்படி நிறைய சொல்லலாம். செங்கடல் பாருங்க, 4 தடவை இந்த காரியங்கள்ல செங்கடல் 2ஆ படைஞ்சிச்சு. மோசே காலத்துல ஆண்டவர் மோசே காலத்துல செங்கடலை பிரிச்சுவாங்க. அருமையானவர்களே, ஆண்டவருடைய வல்லமை நீங்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற வரை பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு காரியங்களை பார்க்கிறோம். சமுத்திரத்தை பிரிக்க முடியும். ஒரு ஆண்டவர் போல நேற்றுனா இந்த மோசேக்காக நிற்கிறார். யோசுவா பாருங்க, யோர்தானுக்கு போனார். எது உனக்கு தடையா இருக்கிறதோ அந்த தடைகளை இந்த காரியங்களிலே நீக்க வல்லமையை கொடுக்கிறேன்னு சொல்றார். அல்லேலூயா. வல்லமையின் தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். இந்த காரியங்களில எனக்கு சொன்னார். எலியாவுக்கு வல்லமையை கொடுத்தார், தடைகளை நீக்கினார். வல்லமையுள்ள தேவன் எலியாவுக்கு இருந்தார், பாசமாக இருக்கிறார் சொல்லி நான் படிக்கும் போது ரொம்ப உணர்ந்து குறித்து வைத்தேன். அதான் உங்களுக்கு சொல்கிறேன். உனக்கு தடையா உன்னுடைய வாழ்க்கையில என்ன காரியம் இருக்குது? செங்கடலா இருக்குதா? அந்த 2ஆக பிளக்கிறார். யோர்தானுக்கு போகிறார் யோசுவா. கானானுக்கு போக முடியல, தடையா இருக்குது. ஆனா உடன்படிக்கை பெட்டியை எடுத்து ஆசாரியர்கள் கால் வச்ச உடனே அது 2ஆ பிரிந்தது என்று பாருங்க. ஆண்டவருடைய வல்லமை எல்லா இடத்திலும் விளங்கும். அது மாத்திரமல்ல, எலியா பரலோகம் போறதுக்கு முன்பே நீங்க 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சால்வையா அடிச்ச உடனே தண்ணீர் 2ஆ பிரிஞ்சது. எலியா அந்த வல்லமை உள்ள தேவன் என்பதை எலியாவின் வாழ்க்கையில் கொடுத்தார். அதான் நான் சொல்றேன், எலியாவுக்கும் அந்த வல்லமையை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, யோர்தான் 2ஆ பிரிஞ்சது. ஆண்டவர் எலியாவுக்கு வழி நடத்துறது மாத்திரமல்ல, வல்லமையும் கொடுத்தார். ஆகவே வல்லமை உள்ள தேவன் என்பதை பார்க்கிறோம். மூன்றாவதாக வழிகாட்டும் தேவன். அல்லேலூயா. இந்த வழி உலகத்தில் எவ்வளவு வழிகள் இருக்குது. அந்த பாதையெல்லாம் நடந்து போற வழி ஆண்டவர் வழிகாட்டுகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்கிறார். இந்த 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை யாராவது எடுத்து வந்து வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2:11. அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போது இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காட்டிலே பரலோகத்திற்கு ஏறி போனார். அல்லேலூயா. நமக்கெல்லாம் ஒரு வழி காட்டிருக்கிறார். என்னதான் கஷ்டப்பட்டாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறோம். எல்லாரும் ஒரே நிலைமையில இல்ல. ஒவ்வொருத்தருக்கு கஷ்டம், ஒருத்தருக்கு அப்படி இப்படி. ஆனாலும் ஒரே ஒரு காரியம் நிலையா இருக்குது, அதுதான் பரலோகம். அல்லேலூயா. நீ எங்க இருந்தாலும் சரி, வெள்ளையா இருந்தாலும் சரி, கற்பா இருந்தாலும் சரி, மந்திரியா இருந்தாலும் சரி, பிச்சைக்காரா இருந்தாலும் சரி, வாட்ச்மேனா இருந்தாலும் சரி, பாஸ்டரா இருந்தாலும் சரி, செக்ஷனா இருந்தாலும் சரி, அமெரிக்க மந்திரியா இருந்தாலும் அதெல்லாம் வித்தியாசமா இருக்கும். ஆனா எல்லாரும் போகக்கூடிய ஒரு இடி பரலோகம் தான். அல்லேலூயா. அந்த பரலோகத்துக்கு வழிகாட்டுகிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த எலியா எவ்வளவு கஷ்டப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவு எதிர்த்தான். அதற்கு முன்பு இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்ல மறந்துட்டேன். வல்லமையை பத்தி சொல்வது அவனுடைய வாழ்க்கையில நடந்தது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது முக்கியமானது, அதான் விட்டுட்டேன். ஏன்னு சொன்னா அவன் பாகாலுக்கு எதிரா அந்த பலிபீடத்தை செக் பண்ணிட்டு அவன் அந்த 450 தீர்க்க தரிசிகள் ஆடினாங்க, பாடினாங்க, ஒண்ணுமே செய்யல. ஆனா அந்த எலியா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லி ஜெபித்தான். உடனே அக்கினி மேல இருந்து தண்ணியெல்லாம் நக்கி போட்டது, எரிந்து எல்லாத்தையும் இந்த வெட்டி வச்சிருந்த மாட்ட துண்டங்களை எல்லாம் தகனித்து விட்டது. பெரிய ஒரு அற்புதத்தை அவன் செய்தான். அதை நான் சொல்ல மறந்தாலும் ஆகவே வல்லமையின் தேவனாக இருந்தார். அல்லேலூயா. மூன்றாவதாக வழிகாட்டும் தேவனாக இருந்தார். அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் செய்தார். அப்புறம் அவன் சொல்றாரு, அப்பா எலியா, நீ கஷ்டப்பட்ட எல்லாத்தையும் பண்ண, உனக்கு எவ்வளவு ஆலோசனை தந்தேன், அவனை நடத்துனேன், நீ சந்தோஷமா போனோம். வழிகாட்டினது எது வழி? சுழல் காற்றுல அவர் போனார். அல்லேலூயா. ஆனா அப்படியெல்லாம் எனக்கு உங்களுக்கு நடக்கிறது அப்படி ஒரே ஒரு காரியம் தான் இருக்குது, ஆண்டோடைய வருகை. ஆண்டோடைய வருகை நம்ம மரணம் இல்லாம எல்லாரும் பிள்ளைகள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படும், ஆண்டவர்கள் போக
அது வரப்போகுது. ஆனா கொஞ்சம் லாலாகும் போது ஏன்னா திருப்பி இஸ்ரேல சமாதானம் வந்தது. சமாதானம் வரக்கூடாது, ரொம்ப சண்டை வந்தாதான் இதெல்லாம் நிற்க வரும். ஆனால் கொஞ்ச காலம் இன்னும் வச்சிருக்காரு ஆண்டவர், ரொம்ப நல்லது. ஆகவே ஆண்டவருடைய வருகை கொஞ்சம் தாமதமாகி கொண்டிருக்கிறது. அதுக்கு முன்னே நீ பரலோகம் போறதுக்கு ஆண்டவர் வழிகாட்டுகிறார். இந்த எலியா நான் செத்து போகணும்னு சொன்னான். சூரசடியில ஏன் இருக்கிற, நான் செத்து போறதே நல்லதுன்னு நினைச்சான். இந்த எசபேல் என்னை கொல்ல வருதுன்னு நினைச்சான். எனக்கு போதும்னு நினைச்சான். எனக்கு வேண்டாம், நான் ஒருத்ததான் பக்தியா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவரே சொல்றான். நான் கூட சொல்லியிருக்கிறேன், நான் மட்டும்தான் ஊழியத்துல இன்னும் கஷ்டப்படுறேன். ஒவ்வொருத்தரும் ஊழியம் ஆரம்பிச்சதுமே எங்கேயோ போயிட்டாங்க. நான் கூட ஒருத்தரை சொன்னேன், ஆனா அதுவே பாவம்னு ஆண்டவர் சொன்னாரு. உன்னோட மேல அவங்க 7000 பேர் இருக்கிறாங்க, எவ்வளவோ பேர் கஷ்டத்துல இருக்கிறாங்க. அந்த வார்த்தையை நீ சொல்லக்கூடாது. வழிகாட்ட முடியும். அவருடைய நோக்கம் பாரு, ஆண்டவர் அவனை சுழல் காட்டுல நகரத்துல கொண்டு போனாங்க. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் திட்டம் வச்சிருக்காரு. நான் அதை பத்தி பேசிருக்கேன். தேவன் ஒவ்வொருத்தரை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்காரு. பாஸ்டர் அம்மா குறித்து ஒரு திட்டம், குமார் பாஸ்டர் குறித்து ஒரு திட்டம், இங்க இருக்கிற விசுவாசியை குறித்து ஒரு திட்டம், ஒவ்வொருத்தரையும் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. ஆனா அந்த திட்டம் நிறைவேறணும்னா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளையாக நம்ம நடக்கணும். ஆண்டவர் அழகா நீ சாகணும் சாகணும்னு சொல்லக்கூடாது. சாகணும்னு சொன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த எலியா அடிக்கடி சொல்லுவான், நான் செத்து போகணும், நான் எனக்கு பிடிக்கிறது, இயேசுபேல் என்னை கொன்றுவாங்க. நான் கூட முந்தியெல்லாம் சொல்லியிருக்கிறேன், இப்ப சொல்றது இல்லை. அப்புறம் நான் செத்து போகணும்னு நினைக்கும் போது சாக மாட்டோம், நான் வாழணும், எங்க அலெக்ஸ் கல்யாணம் பார்க்கணும், எங்க குழுக்கு இருக்கணும் அப்படிலாம் நினைக்கும் போது முந்தி செத்து போனேன்னு சொல்லல, இப்ப போகணும். அதனால நம்ம வார்த்தைகளை அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆண்டவர் உனக்கு எனக்கு எத்தனை வயசுன்னு பிடிச்சிருக்காரு, முந்தி எடுத்துப்பாரு. அதனால ஆயுஷ்னால அவர் கருத்துல இருக்கு. நம்ம பீச்சுக்கெல்லாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனா எலியாவுக்கு ஆண்டவர் சொன்னாரு, இப்பா நீ செத்து பேருன்னு சொன்னேன், இயேசுபேல் கையினாலதான் சாவன்னு சொன்னேன், எனக்கு நான் ஒரு தீர்க்கதரிசியில கஷ்டப்படுறேன்னு சொன்னேன், நான் உன்னை எவ்வளவு வழிகாட்டின தேவன் எப்படி இருக்கிற பாரு, அக்கினி மயமான ரதம் வருது, சுழல் காட்டுல அவன் கொண்டு போயிட்டான். ஹல்லேலூயா. அதெல்லாம் பொய் இல்லைங்க, இதெல்லாம் உண்மை. நீங்க உணர்ந்து பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை அற்புதமாக அதிசயமாக வழிகாட்டுவார். வழி நடத்தும் தேவன், வல்லமையுள்ள தேவன், உனக்கு வழி காட்டும் தேவன் ஆண்டவர் இருக்கிறார். அதனால இந்த தேவனை நீ ஏற்றுக்கொள்ளு. உன் நிலைமை இப்ப எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரே நான் சரண்டர் பண்றேன், இந்த நிலைமையோடு நான் வரேன், என்னை ஏற்றுக்கொள். எலியாவுக்கும் தேவன் வெளி தேவன் அப்படிம்பாங்க. ஆண்டவர் வல்லமையுள்ளது. குமார் பாஸ்டர் கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ளது பாடினாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. ஆனா அந்த பிச்சில பாட முடியாது. அதனால ஆண்டவருடைய சத்தம் வல்லமையுள்ளது, ஆண்டவர் வல்லமையுள்ளது, அவருடைய கிரியைகள் வல்லமையுள்ளது, அவருடைய செயல்பாடுகள் வல்லமையுள்ளது. நீ நினைக்கிறது வேற, அவர் நினைக்கிறது வேற. எங்களுடைய வாழ்க்கையில சாட்சியின் புத்தகம் எழுதினா, அதை சோம்பியன் எழுதினா எவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் செய்தார். நீ எலியாவை போல இந்த சாதாரண விசுவாசி இல்லை. ஆனா ஆண்டவர் நம்ம ஆண்டவரே என்னை வழி நடத்துங்க சாமி, வல்லமை என் குடும்பத்தில் அனுப்புங்க சாமி, எனக்கு வழிகாட்டுங்க, நான் என் குடும்பம் மோட்சம் சொல்லி கண்டை வழிநடத்தும் தேவனாக, வல்லமை தேவனாக, வழிகாட்டு தேவனாக எனக்கும் இந்த சபை மக்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம். ஆமென்.